ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு, நான் ஏதோ பெருசா காத்துட்டு இருக்குன்னு இன்னைக்கு ரியலைஸ் பண்ணேங்க. ஹலோ ஹாய்ங்க, இட்ஸ் ரோஸ். இந்தியால வேற லெவல்ல கல்யாணம், வேற வேற நாடுல ஒரு மாசத்துக்கு ஹனிமூன் சூப்பரா போனுச்சு. இந்த தாலி பிரிச்சு போடுறது இருக்கு பாருங்க, மஞ்ச கயிறு லைஃப்லயே இனிமே போட மாட்டோம்னு ஒரு 1 month ஆச்சு போட்டுக்கணும்னு ஆசை. ஆனா அடுத்தடுத்து இவெண்ட்ஸ் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ 5 மாசம் ஆச்சு. சில பேர் கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி தாலி பிரிச்சு போடுற நேரம் வந்துருச்சு. அதுவும் கடவுள் வச்ச ட்விஸ்ட் நான் வளர்ந்த இடத்துல யூகேல நடக்குது. வெளிநாடுன்றனால ரொம்பலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நகையை அள்ளி போட்டுட்டு கழுத்தை குத்திட்டு ஒரு சொசைட்டல் ப்ரெஷர் இல்லாம சிம்பிளா கிளம்பியாச்சு. இந்த பாலாஜி டெம்போ ஸ்கூல் டேஸ்ல எவ்ரி வீக்கெண்ட் மம்மி அண்ட் டாடி கூட்டிட்டு வந்துருவாங்க. லிட்டரலி நான் சாமி கும்பிட்டுட்டு ஓடி ஆடி விளாண்ட இடத்துல இன்னைக்கு நான் என் புருஷனோட நிக்கிறேன். சில பேருக்கு ஓவரா தெரியலாம், பட் கடவுளே என்னை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. அதுலயும் முருகர் கிட்ட ஏன் யாருக்குமே பூ கொடுக்கலையேன்னு ப்ரே பண்ணிட்டு கிளம்பும் போது அங்க இருந்த ஐயர் என்னை கூப்பிட்டு என் கையில ரோஸும் அவங்க கையில அந்த பூ கொடுத்தாங்க. அந்த ஒரு செகண்ட் கண் கலங்கினேன். ஏதோ படத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது ஆண்டவன் செய்யன்னு சொல்லாம எப்படி இருக்குது? சின்ன பிள்ளைல பண்ண அட்ராசிட்டிஸ் பபுட்ட சொல்லிட்டு கோவில சுத்தி காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா எல்லாருக்கும் மம்மி விதவிதமா சமைச்சு கொடுத்தாங்க. அதுல ஹைலைட் எனக்கு பிடிச்ச பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு எல்லாரும் அவங்க இடத்துக்கு போனா இன்னொரு சர்ப்ரைஸ். 5 monthsல 25K ரீச் ஆயிட்டோம். எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா படிப்பையும் பார்த்துட்டு இந்த பேஜ்ல முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருந்து எடிட்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு குட்டி கூட்டம். Today has been so good, something I'll never forget. And on that note, see you in the next one. Bye.